போய் வேனில் ஏற வேண்டியதாங்க பஸ்ஸில். பாருங்கள் மயில் பாருங்கள் அழகாக தோகை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படியே பாருங்க இந்த மயில் தாங்க பயங்கரமாக டான்ஸை போட்டுச்சு. அப்படியே தோகையை வச்சு செம்மையாக ஆடிட்டு இருந்துச்சு. இந்தியன் கார் நிறைய இங்கே காட்டெருமை தாங்க இருக்கு. எப்போ தெரியுதா உனக்கு? இந்தியன் கார் தான் நிறைய இருக்கு. இந்தியன் கார் ஆமாம். இங்கே இருக்கு 3. அங்க 3பா. பார்த்துட்டேன். ஜாக்கெட் போட்டு போட்டிங் போறோம். சரி ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேம்போ டாஃப்டிங் சொல்லுவாங்களா போட்டிங், அந்த போட்டிங் தாங்க. பாருங்க அடிக்கிற வெயிலில் தண்ணியை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இங்கே நீரான மாதிரி ஊறிக்கலாம் போல இருக்கு. நம்ம அப்படியே பாருங்க தண்ணி விளாடுவோம். பாப்பா என்ன விளாடுறீங்க? உண்மையில பாருங்க இங்கே வந்த உடனே கொஞ்சம் ஓரளவுக்கு கூலிங்காக இருக்குண்ணா, ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே கொஞ்சம் தண்ணியை பார்த்தா நமக்கே சந்தோஷமாக இருக்குது. இங்கே வாழ்கிற காட்டு விலங்குலாம் என்ன பண்ணும் பாருங்கள். தண்ணி இல்லாமல் காட்டுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். எங்கே இருக்குது தூரத்தில் தெரியுது யானை, அது நம்ம இதில் பார்த்தாலும் தெரியாது உங்களுக்கு. என்ன ஜூம் பண்ணி பார்த்தாலும் அந்த யானை தெரியாது, தூரமாக தெரியுது அந்த யானை வந்து. சரி வாங்க ஜாக்கெட் போட்டு நம்ம போவோம். சரி வாங்க இது போடுங்க, லைஃப் ஜாக்கெட் போடுங்க. போ சின்னதா சின்னது இருக்கா? பாப்பா பண்ணுங்க சின்னது. இதாப்பா போட்டுக்கப்பா. கைவில் விடு. அந்த கைவில் விடு. இல்லை விட்டாச்சா? ஓகே போங்க அப்படியே போங்க. இது அம்மாட்ட கொடுங்க. இந்தாப்பா போட்டாச்சுல. டனல் இருக்கு. சரி 3 கிலோமீட்டர் சுரங்க அது. டேம் கட்டினது யாரு? அப்போ அவரு தானே கட்டினாரு. அப்புறம் முதல்ல தமிழ்நாட்டில் இருந்துச்சு அது. இல்லை முதல்ல தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அப்புறம் கன்னியாகுமரி பிரிக்கும் போது பிரிச்சுட்டு இது கேரளா பிரிச்சுட்டாங்க. அப்படியே அது ஆமாம் எல்லா டேமும் தானே காமராஜ் தான். பெரியார் டேம்ல எல்லாம் தான். டேமே கிடையாதா? உண்மைதான். போட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பாருங்க மெதுவாக போகுது போட்டிங் வந்து. ரொம்ப அப்படியே மெதுவாக இறக்கும். அப்படியே துருவு போட்டு தான் அப்படியே மூவ் பண்ணுவாங்க. ஆமாம் படுகாசு தெரியும். ஆமாம் கோத்தையில் இருப்பாங்க. இல்லை வேறு யாரும் காட்டுக்குள்ளே பதுங்கி இருந்து வாழ்கிறவனா இல்லையா அந்த காலம்? இப்போ கூட அது மாதிரி இருக்காங்க. அப்படியே மாறிட்டாங்க. அப்படியே எல்லாருமே வெளியே போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. ஆமாம் ஒரு கேள்விப்பட்டேன் காட்டுக்குள்ளே பதுங்கிட்டு மிருகத்தை அடிச்சுட்டு சாப்பிட்றவங்க.
முன்னாடி இருந்தாங்க அது மாதிரி 80 வந்துருக்காங்க இப்போ கிடையாது மாறிட்டாங்க அப்படியே ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் தான் வந்துடும் சீக்கிரம் நல்லாச்சு அதுக்கு தான் வந்திருக்கோம் சூப்பராக இருந்துச்சா போட்டிங்க வேகமாக போச்சா மெதுவாக போச்சா மெதுவா ஜாலியாக இருந்துச்சா ஜாலியாக இருந்துச்சு சரிப்பா சரி வந்துடுச்சு கரை வந்துடுச்சா வந்துருச்சுங்க கரை வந்துடுச்சுங்க பாருங்க பாப்பா அவ்வளோ அழகாக சொல்லுது அழகா போட்டிங் முடிஞ்சிடுச்சுங்க அவ்வளோதாங்க அழகா மெதுவாக இதமாக சூப்பராக போச்சு போட்டிங் அப்படியே ஏன்ப்பா ரொம்ப வேகமான போகிறது போட்டிங் பார்த்தீங்கன்னா அப்படியே போர் அடிக்கும் அப்படியே மெதுவாக அந்த அப்படியே இயற்கை ரசிச்சுக்கிட்டு சுற்றியுள்ள மலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மெதுவாக போயிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அடுத்தது எங்கே போகிறோன்னு தெரில பஸ்ஸு நிற்கிது ரெடியாக மேலே நிற்கிது பாருங்கள் பஸ்ஸு அப்படியே போக வேண்டியதான் பஸ்ஸுக்கு காலைல போகிறோம் காலைல ஐயா உட்காந்துருக்காங்க பஸ்ஸா காரா காரு அது காரா பஸ்ஸில் ஐயா உட்காந்துருக்காங்க ஓட்டுவாங்களா அவங்க ஓட்டுவாங்களே சரி நம்ம போவோமா ஓட்டிட்டு வந்த உடனே நிறுத்திடுவாங்க ஓகே இதுதான் இருக்கு என்ன இருக்கு பஸ்ஸு கிட்டக்க வந்தாச்சா பஸ்ஸுக்கு தான் சரி வாங்க போவோம் பஸ்ஸுக்கு டைம் வந்திருக்கோம் டேம் ஃபைனல் வியூ பாயிண்ட்டுங்க பரம்பிக்குளம் டேம் வியூ பாயிண்ட்டு இதுதான் அது டேமு தான் அந்த வியூ பாயிண்ட்டு தான் உங்களுக்கு பாப்பா இங்கே வாப்பா பாருங்க இந்த டேம் தண்ணி கம்மியாக இருக்குது இப்போதைக்கு சம்மரில் ஃபுல்லாக தண்ணி கம்மியாக தான் இருக்கும் அப்படியே உங்களுக்கு இதுதான் டேம் உங்களுக்கு அங்கே பாருங்க அப்பா இங்கே தான் நம்ம குளிக்க வரோம் இங்கே தான் போட்டிங்கா போட்டிங் போயிருப்போம் இங்கே குளிச்சிருக்க மாட்டோம்டே இங்கெல்லாம் எப்படி குளிக்கிறது ஏன்டா அந்த போட்டிங் போனோம்ல பேம்பு டிராஃப்டிங் அது இந்த தண்ணி தான் கடைசியில் வரும் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இதில் வாட்ரு தான் ரொம்ப மெதுவாக அழகாக போட்டிங் போனோம் பத்தாவதுக்கு அங்கே முதல்லாம் இருக்குங்க உள்ளே பார்த்தீங்கன்னா குரக்கடைலாம் இருக்குன்றாங்க வர போட்டிங்கில் பயன்படுத்தலாம்ல அப்படியே நம்மள வந்து இருக்கும் உள்ளே எங்கேயாச்சும் இருக்கும்பா சரியா இதுதான் ஃபைனல் வியூ பாயிண்ட்டுங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இருட்டிடும் இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அது என்னது ட்ரைபல் டான்ஸிங் இருக்குது அடுத்தது அது மாதிரி ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க அடுத்தது அதை முடிச்சுட்டு நேராக நைட் சஃபாரி அப்படியே ரூம் போய்டும் நம்ம நீ டான்ஸ் ஆடுவியா எப்படி ஆடுவ சரி ஓகே வாங்க பார்ப்போம் அது ட்ரைபல் டான்ஸுங்க பழைய காலத்து பழங்குடியினரோட ஆட்டம் அதை பார்க்குறதுக்காக நம்ம அழைச்சிட்டு வந்திருக்காங்க இது வந்து ஆட்டம் நிகழ்ச்சின்னு சொல்லலாம் அவங்களே சொன்னாங்க போர் அடிச்சுன்னா வந்துடுங்க சார் அப்படின்னாங்க இல்லை பாவம் இந்த காலத்தில் இந்த மாதிரி டான்ஸ்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம உட்காந்து பார்க்கலாம் பொறுமையாக சரிங்களா இங்கே தான் அந்த டான்ஸ் ப்ரோக்ராமு நீ டான்ஸ் ஆட போறியா ஏன்ப்பா வாங்க அப்படி உள்ளே போவோம் ஓப்பன் ஸ்டேஜ் தான் உங்களுக்கு அப்படியே மழை பெஞ்சுன்னா எஸ்கேப் போயிட வேண்டியதான் ட்ரைபல் டான்ஸ் முடிஞ்சிடுச்சுங்க முடிஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து காட்டேஜ் தான் போகிறோம் பஸ் ரெடி ஆச்சு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு போர் அடிக்காமல் நல்லா போயிட்டு இருந்துச்சு ப்ரோக்ராம் வந்து அப்படியே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சஃபாரிலாம் நல்லபடியாக முடிஞ்சிங்க கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்க்க முடியல யானை இருக்குன்னு சொன்னாங்க கடைசியில் வந்து பார்த்தோம்னா யானைலாம் இல்லை வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி சைடில்
சூப்பராக எலி லைட்லாம் போட்டுருந்தாங்க. அந்த விஷன் பக்காவாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. அந்த ட்ரிப்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நைட்டு வரும்போது த்ரில்லிங்காக இருந்துச்சு. நாங்கள் வந்து ரொம்ப ஆவலாக பார்த்துருந்தோம். யானை இருக்குமா இல்லை புலி வருமா இல்லை ஏதாச்சும் கரடி வருமா பார்த்துருந்தோம். எதுவுமே பார்க்க முடியல. சரி என்ன இப்படி இதுக்கு வந்தாச்சு, ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே இதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு படுக்க வேண்டியதாங்க. ரெசார்ட்டே வந்து இருட்டாக இருக்குது பாருங்கள் பயங்கரமாக. நம்ம அப்படியே லைட்டுக்கு தான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாதையிலலாம் கொஞ்சம் லைட்டு போடலை பாருங்கள். ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. கரெக்டாக அந்த ரெசார்ட் அங்கே இருக்குது. இது ரெஸ்டாரண்ட் அங்கே இருக்குது. அதை நோக்கி தான் நம்ம போகிறோம் அப்படியே. சரிங்களா, வந்தாச்சுங்க இங்கே சாப்பிட்றதுக்கு. எல்லாம் சாப்பிட்டாச்சா? ம் சரி, நானும் எடுத்து வரேன்ண்ணா. சப்பாத்தியா? ரெண்டு வைங்க, ரெண்டு வைங்க. கீ ரைஸ் அது? கீ ரைஸ் இது மாட்டுங்க கூட. ஓகே, இது ஆனியனா? ஓகே. இதெல்லாம் சிக்கன் ஃப்ரை. சிக்கன் ஃப்ரை அது? இது சிக்கன் குழம்பு அது? சரி, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ அம்மாவும் அப்பாவும் சாப்பிட்றாங்க. என்ன சாப்பிட்றாங்க? பச்சை சாப்பிட்றாங்க. இல்லை பயப்பா பச்சை சாப்பிட்றாங்க. எல்லாம் ஃபுட்லாம் சாப்பிட்டு வச்சுங்க. நல்லா இருந்துச்சு ஃபுட் எல்லாமே. இப்போ எல்லாம் வந்து ஃப்ரூட் சாலட் மாதிரி எது கொடுத்துருக்காங்க. டெசர்ட்டா ஏதோ? சரி சாப்பிடுவோம். நமக்கு அதெல்லாம் தெரியாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே படுத்து விட்டுதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட்.